வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இப்போ மீன் குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இது 2 மீன் வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். இது ஒயிட் பாம்ஃப்ரெட். இதில் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சேர்த்து பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது க்ளீன் பண்ணி உடனே செய்ய போகிறதில்ல, அப்படியே சும்மா வைக்காமல் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து பிரட்டி வச்சிட்டோன்னா ஊறிட்டு இருக்கும். மீன் குழம்புல போடும்போது கொஞ்சம் அதோட உப்பு காரம்லாம் இறங்கி இருக்கும். இந்த மீன் முள் கம்மியாக தான் இருக்கும், குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கலாம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மீன் வாங்கும்போது அதோட கண்ணு பக்கம் பார்த்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்றத பார்த்து கண்ணு பக்கம் செக் பண்ணி வாங்குங்க. இந்த மாதிரி இப்போ உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பிரட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ குழம்புக்கு தயார் பண்ணிக்கலாம். 4 தக்காளி எடுத்திருக்கேன், 2 நாட்டு பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் வதக்கியும் செஞ்சுக்கலாம், தனியாக வதக்கி அரைச்சும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தக்காளி நிறையா போட்டுக்கிறதுனால நான் புளி குறைச்சி தான் போட்டிருக்கேன். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 100 ml நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூனு வெந்தயம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, மிளகு 2 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மீன் மசாலா எடுத்திருக்கேன், இது ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு வானல் வச்சுட்டு அதில் ஒரு 100 ml அளவுக்கு ஒரு 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் மீன் குழம்பு வைக்கும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நல்லா 1 ஸ்பூன் ஜீரகம் நிறையா சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இப்போ 1 ஸ்பூனு வெந்தயம் போட்டு எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ உரித்து வச்சுருக்கிற நாட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் பிச்சு போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க, அந்த வாசம் வர வரைக்கும். இப்போ வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இது அப்படியே அரைக்காமல் செய்கிறதுனால நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியலன்னா சின்ன வெங்காயமும் தக்காளியும் தனியாக வதக்கி அரைச்சியும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க, சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். இந்த மாதிரி வதக்கி செய்யும்போதும் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியலன்னா தனியாக வதக்கி எடுத்துக்கோங்க, அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடியெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மீன் மசாலா இதுக்கு நல்லாயிருக்கும், இது மீன் மசாலா சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், மல்லித்தூள் இதுக்கு அதிகமாக போடணும். 2 ஸ்பூன் மிளகுத்தூள், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு எண்ணெய் அவ்வளோ எண்ணெய் விட்டும் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. இன்னும் எண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் நல்லா தான் இருக்கும். நல்லா இது திக்காக வரும் குழம்பு. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு இப்போ அந்த கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் புளி கம்மியாக வச்சு தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கேன். புளி அதிகமாக சேர்த்திங்கன்னா அந்த புளியோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது, தக்காளி நிறையா சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க.
எவ்வளோ திக்னஸ் வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து எதுவும் தேங்காயெலாம் எதுவுமே அரைச்சி ஊற்ற தேவையில்ல. தேங்காய் ஊற்றாமலே இவ்வளோ கெட்டியாக வந்துருச்சு. இப்போ அந்த சின்ன வெங்காயம்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடாமல் பெருசாக போட்டால் இந்த அளவுக்கு திக்னஸ் கிடைக்காது. இதில் இந்த மல்லித்தூள்லாம் நிறையா போட்டிருக்கிறதுனால தான் திக்னஸும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும் எல்லாம் வதக்கி பண்ணியிருக்கிறதுனால. பாருங்கள், இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இதில் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இது தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றாமல் வச்சோன்னா இது 2 நாளைக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இதில் கொதிச்சிருச்சு. நம்ம அந்த ஊற வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். இது வந்து 1 கிலோ மீனுக்கு இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். மீன் நிறையா போட்டால் தான் அந்த குழம்பு மீன் குழம்போட வாசம் வரும். கம்மியாக மீனை போட்டு நிறையா குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்ட்டு வராது. இது எல்லாத்தையும் நல்லா அந்த குழம்புல மூழ்கிற அளவுக்கு வச்சு இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மூடி வச்சுட்டு 3 நிமிஷம் கழித்து திரும்ப எடுத்து நல்லா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்படியே மீனை உடச்சிடாமல் கரண்டி அடியில் விட்டு ஒரு டைம் ஃபுல்லாக எல்லாம் கிண்டி விட்டுட்டு இப்போ திரும்ப மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் போதும். மொத்தமாகவே இது 5 நிமிஷத்தில் மீன் வெந்துடும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா குழஞ்சிரும். 5 நிமிஷம் போதும். இதில் வந்து மாங்காய் சேர்த்தும் போடலாம். மாங்காய் வேணும்னா நான் மீனே நிறைய போட்டிருக்கிறதுனால இது போடலை. மாங்காய் சேர்த்தாலும் அதோட புளிப்பு அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மீன் போடும்போதே மாங்காயும் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ திரும்ப மூடி வச்சு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு இதை நான் கிண்டி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை தூவிட்டு எடுத்துக்கலாம். சுவையான கமக்கிற மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. மீனோட மருத்துவ குணம்லாம் என்னன்றது தெரியும். நிறையா நல்ல மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. இதோட ஹெல்த் பெனிஃபிட் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.